காலையிலேருந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மத்தியானம் சாப்பிட்டுட்டு இந்த வான்கோழிகள்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். காலையில் தான் வந்து அந்த ரூமெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி தண்ணியெலாம் தெளித்து வச்சுருந்தேன். இந்த ஈரத்துக்கு வந்து இந்த வாத்துக்கள்லாம் அப்படியே லேசாக அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் வந்து ஆடிக்கிட்டு இருந்ததுங்க. சின்ன மார்க்கெட்லேருந்து எப்போவுமே காலிஃப்ளவர் தழை கொண்டு வருவேன். அது கொஞ்சம் முயலுக்கு வாத்துங்க எல்லாம் வான்கோழிங்க எல்லாமே சாப்பிடும். இந்த வாத்து வந்து இந்த கோழி அடப்படுத்த கூண்டில் என்னமோ எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தது. கோழி குஞ்சு பொரிச்சிருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். இன்னும் குஞ்சு பொரிக்கல. இன்னொரு கூடையில் வந்து இன்னொரு கோழி முட்டை விட்டுருந்தது. முயல் தான் சோகமாக கூண்டுக்குள்ளே அப்படியே படுத்திருந்தேன் ஜோடி இல்லாதனால. சரின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பறவைகளோடு அப்படியே அங்கேயே உக்காந்துட்டேன். இந்த சேவல் தான் ஜாலியாக ரிலாக்ஸாக அப்படியே படுத்துக்கிட்டே அரிசி பொறுக்கிட்டு இருந்தேன். வாத்துங்க அந்த வாத்து குஞ்சுங்க, இந்த வாத்து குஞ்சு என்ன பண்ணுன்னா பெரிய வாத்து கூடயே பின்னாடி போகும், இல்லாட்டி சேவல் கூட ஓடும். இந்த குடு குடு குடுன்னு ஓடுற அழகு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் அங்கேயும் ஓடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொத்திக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சரி கொஞ்ச நேரம் அந்த ரூம்லேயே உக்காந்துறது. இந்த வான்கோழிங்க வந்து இந்த குஞ்செல்லாம் கொத்த போகிறது. சரின்ட்டு இந்த வாத்துக்கு கூட அந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் கொஞ்சறது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரூமுக்கு கதவை சாத்திட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நான் வீட்டுக்குள்ளே அப்படியே கிளம்பிட்டேன்.